அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குருவே போற்றி. மிதுனராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் 1-2-2025 சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது தை மாதத்திற்கு 19ஆம் தேதி என்று பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே மிதுன ராசிக்கு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கின்றது. இனி கடந்த காலங்களிலே இருந்ததை விட அவர் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்த காரணத்தினாலும் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பெரிய ஒரு கெடுதலை இல்லாத கொடுக்காத ஒரு நல்லதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது பஞ்சமாதிபதி சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடமும் மிதுன ராசிக்கு 12ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகின்றது என்பது 10-12 என்பது பரிவர்த்தனை யோகங்களிலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஸ்தான பலம் என்பது 12ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலேயும் பரிவர்த்தனை பெற்று இந்த பிப்ரவரி மாதம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்று இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக கும்பராசியிலே திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே அமைய பெற்று நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதத்திலும் லக்கணம் துலாம் லக்கணத்திலும் கோச்சார லக்கணம் என்பது திதி என்பது சுக்லபட்ச திதியிலும் கரணம் என்பது தைத்தூலை சுக்கிர பகவானுடைய கரணத்திலேயே அமைகின்ற மாதம் அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய சந்திர பகவானும் திரிகோணத்தில் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே அற்புதமான உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தொழில் செய்கின்றவர்கள் தொழில் வேலைகளிலே நீங்கள் போடுகின்ற முதலீடுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 10-12 என்பது 10 கூடையவர் 12ஆம் இடமும் 12 கூடையவர் 10ஆம் இடத்திலேயே வீடு பரிவர்த்தனை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலேயும் 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு காற்று ராசி. புத்திகாரகனுடைய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு உங்களுடைய 4 கூடையவர் ராசிநாதனும் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சனாதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய 2ஆம் இடத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே பெரியோர்களாலும் தகப்பனார்களாலும் மூத்த மனிதர்களாலும் அன்பு ஆதரவுகள் ஒத்தாசைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. மிதுன ராசி என்பது இது ஒரு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய ராசியிலே இது ஒரு புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது. மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. மிதுன ராசி மட்டுமல்லாது கன்னி ராசியாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலேயே இது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ராசி அதிபதி அஷ்டமசானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது முயற்சி சாணாதிபதியும் மறைந்து 2ஆம் இடத்தை ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கின்றது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் லாட்டரி யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய முயற்சி சாணாதிபதி சூரியன் புதன் புதாதித்ய யோகத்திலே 2ஆம் இடத்தை அஷ்டமசானத்தில் இருந்து பார்க்கின்றதும் அஷ்டமாதிபதி திரிகோணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் இந்த பிப்ரவரி மாதங்களிலே ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள் கிடைக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி ராசிநாதனும் அஷ்டமசானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது அவர் ராசி அதிபதியாகவும் இருக்கின்றவர். 2ஆம் இடத்ததிபதி திரிகோணத்தில் முயற்சி சாணத்தில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற சித்தி பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து இருப்பது என்பது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது என்றாலும் கூட தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு 10 கூடையவர் 12ஆம் இடத்திலும் 12 கூடையவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களிலே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் தொழில் ஸ்தாபித்து கம்பெனி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட முதலீடுகளிலே கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது இருக்கின்றது. இந்த வகையிலே பிப்ரவரி மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய முயற்சி சாணாதிபதியும் 8ஆம் இடத்திலும் 2 கூடையவர் திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் சித்தி பெறுகின்றது. முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது. சகோதரர்களால் அன்பு ஆதரவு தாய்மார்களால் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது 4ஆம் இடத்திலே குரு பகவான் 12ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுதும்
சுபவிரயங்கள், சுப நிகழ்வுகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கப் பெறுகின்ற குருவின் பார்வை உங்களுக்கு மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுகின்றது. மட்டுமல்லாது 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் விழுகின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு மாதம். 2 என்பது சனவாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய பிப்ரவரியிலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே, அதுவும் சனிக்கிழமை பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானங்களிலும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சித்தியாகின்றது. அதுவும் சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது இங்கே குருவாக மாறி உங்களுடைய முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நடத்துகின்றதும் முடிக்கின்றதும், நடக்காத காரியங்கள் நடக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதங்களிலேயே இருக்கின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சுபகிரகமாகிய விரையாதிபதி பஞ்சமாதிபதி வேறு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சில தொழில்களிலே மாற்றத்திற்கு உட்பட்டு மாற்றத்தை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் செய்கின்றதற்கும் ஆசைப்பட்டவர்கள் இனி வருகின்ற இந்த காலங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆனாலும் கூட தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 12 கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத கசப்புகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத நஷ்டங்களையும் கொடுக்கின்ற ஒரு சில சமயங்களிலும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தது. உபய ராசி மட்டுமல்லாதது, இது ஒரு புயல் காற்றை போன்று மின்னுகின்ற ஒரு ராசி. ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து கிட்டத்தட்ட இந்த மாதங்கள் என்பது 19 நாள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மீண்டும் 20ஆம் தேதி அவர் பிப்ரவரி உங்களுக்கு 19 நாட்கள் மட்டுமே உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருந்து இருக்கின்ற காரணத்தினாலே 10 நாட்கள் பிப்ரவரி மாத கடைசியில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றவர். உங்களுக்கு திரிகோணத்திலே சூரியனும் புதனும் செல்ல போகின்ற நாட்களிலே மாதம் பிற்பகுதியில் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ராசிநாதன் திரிகோணத்தில் முயற்சி சாணத்தை சகோதரர்கள் அன்பு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கடகடவென்று முடிகின்றது. எடுத்த வேகத்தில் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது அதிகமான சுப விரயங்கள், சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய, இதுநாள் வரையில் சந்தித்ததை மாறி இனி தொழில்களுக்காக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இனி வருகின்ற காலங்கள் பிறக்கப் போகின்றது. அதுவும் சுக்கிர பகவான் 4 மாத காலங்கள் உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கின்றது. ராகு பகவானுடன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே அவர் போகக்காரகன் சுக்கிர பகவானுடன் இருந்து செயல்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட போகங்களுக்காக ஏமாறக்கூடிய ஒரு சில நேரங்களிலே அமையாதவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் உறவு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம். வேலை செய்கின்றவர்கள் இடங்களிலே ஒரு சிலருக்கு காதல் வயப்பட்டு கல்யாணங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. ஒரு சிலருக்கு நல்லதொரு யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுனராசிக்கார நேயர்களுக்கு தொழில் வேலைகளிலே செய்து கொண்டிருக்கின்ற இடங்களிலே இருந்து இங்கே வரன் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாகவும், ஒரு சிலருக்கு நட்பு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. தொழில் வேலைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே தொழில்களிலே வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்ததிபதியும் ஒன்றுக்கொண்டு 12ஆம் இடமும் 10ஆம் இடமும் செல்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாதம். பிரயாணங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை பிப்ரவரி மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்கள் அடைய போகின்ற ஒரு மாதம் என்பது மிகவும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் வேலைகளிலே மாற்றத்தை சந்திக்கப் போகின்றீர்கள். கல்யாண சுப நிகழ்வுகள் நடத்தப்பெறுகின்றது. பஞ்சமாதிபதி உச்சம் பெறுகின்றார். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை வரன் கிடைக்கின்றது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்று அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை, சுகம் கிடைக்காதவர்கள் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே ஒரு சில மேன்மைகளையும் உயர்வுகளையும் இந்த பிப்ரவரி மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் அஷ்டமாதிபதி திரிகோணத்தில் முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. சனியும் சந்திரனும் அமையப்பெற்று இங்கே வளைப்புறை திதியிலே கும்பராசியிலே கோச்சார ராசியாக அமையப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சதயத்தின் அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே
தொழில் வேலைகளில் ஸ்தாபிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற தாய்மார்களின் அன்பு ஆதரவு பெறப்போகின்றீர்கள். தகப்பனார்களால் ஒரு சில கசப்புகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற நிலைகள் மாறி இந்த மாதம் பிப்ரவரி 20 தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் உங்களுக்கு திரிகோணத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனால 20 தேதிக்கு பிறகு முற்பகுதியில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் பிப்ரவரி பிற்பகுதியில் அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் சகலவிதமான யோக பாக்கியங்களை நவகிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது கொடுக்கப் போகின்றது. 6 வரும் 11ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் என்பது 26ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து ராசியிலேயே இருக்கின்றதுனாலேயும் இதனால் வரையில் வேலை கிடைக்காதவர்களுக்கு மூத்த சகோதரரால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதங்கள் இருக்கின்றது. சகோதர காரகன் ராசியிலே இருக்கின்றது பொழுது இந்த பிப்ரவரி மாதங்களிலே மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத கோபங்கள் வம்பு வழக்குகள் 6 இருந்து ராசியிலே இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் கிட்டத்தட்ட மிதுன ராசி நேர்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் அனைத்து விஷயங்களிலும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது வேகம், டென்ஷன், கோபங்கள் இருக்கின்ற ஒரு மாதம், சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கின்ற ஒரு மாதம், சகோதரன் சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு வந்து போகின்ற ஒரு மாதம் 6 ராசியிலே இருக்கின்றதும் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது வேகம் விவேகம் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு யோக பலன்கள் வெற்றிகளையும் கொடுத்தாலும் கூட ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் நவகிரகங்களில் சஞ்சாரம், சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள், வெளிநாடு வெளியூர்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் 7 குடையவரும் 12ஆம் இடத்திலே 12 7 10 என்பது பரிவர்த்தனை யோகம் என்பது வீடு பரிவர்த்தனை ஒன்றுக்கொண்டு செல்கின்ற இந்த மாதங்களிலே இனி வருகின்ற காலங்களிலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களையும் யோகங்களையும் 4 மாத காலங்கள் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலேயும் மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. பிப்ரவரி மாதங்களிலே சகலவிதமான யோக பாக்கியங்களை பெறப்போகின்ற ஒரு ராசி மிதுன ராசியாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் கவனம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதம் இனி வருகின்ற மாதங்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில் வேலைகளிலே கல்யாணம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 1-2-2025 சனிக்கிழமையில் தை மாதம் என்பது தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிறக்கின்றது. ஆங்கில வருடத்திற்கு 1-2-2025 சனிக்கிழமையில் பிறக்கின்ற பிப்ரவரி மாதங்களிலே கடகராசி என்பதே ஒரு சரராசியிலே மிகவும் உயர்தரமான வீடு வாகனம் சொத்து சுகங்கள் நிரம்பி வழிகின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கடகராசியாக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே பிப்ரவரி மாதங்களிலே கடகராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மறைமுகமாக பொருளாதாரத்தில் உயரக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதம் என்பது வளர்பிறை திதியிலே பிறக்கின்றது. கோச்சார ராசியாக கும்பராசியாக அமைய பெற்று நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதத்திலும் கோச்சார நட்சத்திரம் என்பது கோச்சார லக்கணம் என்பது துலாம் லக்கணத்திலே அமைய பெற்று திதி என்பது சுக்லபட்ச திருதியை திதியிலும் கரணம் என்பது தைத்தூளை கடகராசிக்கு 4-11 கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் அதுவும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு இங்கே கடகராசிக்கு கணவன் மனைவிகளிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாக இது நாள் வரையில் இருந்தது. இனி வருகின்ற காலங்களிலேயும் 2ஆம் இடத்ததிபதி கடகராசிக்கு 3-11 கூடையவர், கடகராசிக்கு 3-12 கூடையவர் புதன் பகவான் தனஸ்தானாதிபதி புதாதித்ய யோகத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற நிலை என்பது
சூரிய பகவானும் இங்கே 13 நாட்கள் கிட்டத்தட்ட இருந்து உங்களுடைய 14ஆம் தேதி 14 நாட்களுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை சூரிய பகவானும் புதன் பகவான் 19 நாள் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திலேயும் புதனும் சூரியனும் சனி பகவானும் 3 கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மறைமுகமாக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கொடுக்கல் வாங்கலிலே நல்லதொரு யோக பலன்கள் இருந்தாலும் வாக்குகளிலே சற்று கவனமாக இங்கே 2ஆம் இடத்ததிபதியும் 3ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் வீடுகளிலே குடும்பங்களிலே கவனமாக செல்லக்கூடிய மாதம் என்பது மாத பிற்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் என்பது குருவின் அணிக்கிரகம் என்பது உங்கள் முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்கள் பெறுகின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கடகராசிக்கு 2ஆம் இடத்திலேயும் 3ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி புத்திகரகனும் 7ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது மாத பிற்பகுதியில் ஒரு சில புதனும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தும் சனி பகவானும் இருக்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கலிலே மாத பிற்பகுதியில் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே குருவின் பார்வை என்பது உங்களுக்கு குருவின் பார்வை 3ஆம் இடத்திலே விழுகின்றது. கடகராசிக்கார நேயர்களுக்கு முயற்சிகள் அனைத்து சித்திக்கின்றது. 3ஆம் இடத்திலே கேது பகவானும் 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் உங்களுக்கு 4-11 கூடிய சுக்கிர பகவானும் சேருகின்ற காரணத்தினாலேயும் திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. கடக ராசி என்பது பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு ராசி, ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு ராசி, எதுவாக இருந்தாலும் ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு ராசி. நீரில் கல்லை தூக்கி போட்டால் அந்த நீர் எப்படி திரும்பி பார்க்காதோ அதே மாதிரி ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி என்பது தாய்க்காரகனுடைய அன்பு ஆதரவுகளை பெற்ற ஒரு ராசி. வீடு வாகனம் பொருளாதாரத்திலே அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. நேர்களுக்கு சரராசி வேகம் விவேகம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இராசி. பொருளாதாரத்தில் உயர்ந்த உன்னதத்தை அடையக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்காக இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் ஏற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.